வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மோசமடையும் வானிலை, வெளியானது சிவப்பு எச்சரிக்கை. மின்சார கட்டண திருத்தம் குறித்த தீர்மானம் இந்த வாரம். சட்டவிரோத பிரவேசம், 5 இலங்கையர்கள் இந்தியாவில் கைது. மனைவியை கோடாரியால் தாக்கி கொலை செய்த கணவன். பெண்ணின் உயிரை காப்பாற்றிய போலீசார். தொடர்பான விரிவான செய்திகள். பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பு வளிமண்டலவியல் திணைக்களத்தின் இயற்கை அனர்த்த முன்னெச்சரிக்கை நிலையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நாளை பிற்பகல் 2:30 மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சிலாபத்திலிருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ளக கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகள் தொடர்பில் அவதானத்துடன் இருக்குமாறு இந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவநிலையின் தாக்கம் காரணமாக சிலாபத்தில் இருந்து புத்தளம் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பயணம் செய்ய வேண்டாம் என கடற்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் அடுத்தடுத்த அறிவிப்புகளை கவனமாக பின்பற்றுமாறு மீனவ மற்றும் கடற்சார் சமூகங்களுக்கு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 2025 ஆண்டின் 2ஆம் பாதிக்கான மின்சார கட்டண திருத்தம் இந்த வார இறுதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. அது தொடர்பாக தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் கூறுகையில், இலங்கையின் மின்சார சபை முன்வைத்த முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்களின் கருத்துக்களை பெற்ற பின்னர் அதன் மீளாய்வு நடவடிக்கைகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக தெரிவித்தார். 2025 ஆண்டின் 2ஆம் பாதிக்காக இலங்கை மின்சார சபை முன்வைத்த மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு, அதாவது 18.3% உயர்வு முன்மொழிவு தொடர்பாக பொதுமக்கள் ஆலோசனைகள் செயல்முறை நடைபெற்றது. இந்த ஆலோசனை செயல்முறையின் போது பொதுமக்களால் வழங்கப்பட்ட எழுத்து மற்றும் வாய்மொழி கருத்துக்கள் முன்மொழிவுகள் ஆய்வு செய்யப்பட்டு அது இறுதிக்கட்டத்தில் உள்ளது. அத்துடன் முன்மொழிவு கட்டண முறைமையுடனான இத்தன்மை குறித்து மீளாய்வு நடவடிக்கைகளும் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. எனவே பெரும்பாலும் இந்த வாரத்திற்குள் அல்லது அடுத்த பாதிக்கு செயற்படுத்தப்படவுள்ள மின்சார கட்டணங்கள் எவை, அவை எப்போது செயற்படுத்தப்படும் என்பது குறித்து இறுதி முடிவை அறிவிக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. இந்த வாரத்திற்குள் பெரும்பாலும் அதன் இறுதி முடிவை அறிவிக்க முடியும். இதற்கிடையில் மின்சார சபையை மறுசீரமைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட முன்மொழிவின் மூலம் அரசாங்கம் மின்சார சபையை தனியார் மயமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஒருங்கிணைந்த மின்சார ஊழியர் சங்கம் தெரிவிக்கின்றது. அதன் செயலாளர் LPK குமாமுல்ல கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மின்சார சபையை 6 தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக கூறினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 5 இலங்கையர்கள் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. படகு மூலம் இந்தியாவின் ராமேஸ்வரம் கடற்கரையை அடைந்த இந்த குழுவினர் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த குழுவில் 2 குழந்தைகளும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி காரணமாக தாங்கள் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக விசாரணை அதிகாரிகளிடம் அவர்கள் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 5 இலங்கையர்களையும் இலங்கை தமிழ் அகதிகளுக்காக நிறுவப்பட்ட மண்டப அகதிகள் முகாமுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குடும்ப தகராறு தீவிரமடைந்ததன் காரணமாக கணவன் ஒருவர் தனது மனைவியை கோடரியால் தாக்கி கொலை செய்துள்ளார். இச்சம்பவம் நேற்று ஹெட்டிபோல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெட்டுபிட்டிய உடவெலவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். உடவெலவத்த ஹெட்டுபிட்டிய பகுதியைச் சேர்ந்த 40 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். மரணமடைந்தவரின் உடல் நீதவான் பரிசோதனைக்காக போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சம்பவ இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான கணவனை கைது செய்வதற்காக ஹெட்டிபோல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் மல்வத் ஓயாவின் பழைய பாலத்திற்கு அருகில் உள்ள குளியல் தளத்தில் குளித்துக் கொண்டிருந்த 54 வயதுடைய பெண் ஒருவர் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் போலீஸ் உயிர்காக்கும் பிரிவு அதிகாரிகளால் நேற்று மாலை மீட்கப்பட்டார். நேற்று மாலை அந்த பெண் இந்த விபத்தை சந்தித்ததாக போலீசார் தெரிவித்தனர். அப்போது பணியில் இருந்த உயிர்காக்கும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மிகுந்த முயற்சியுடன் அவரை மீட்டு அடிப்படை சிகிச்சை அளித்தனர். பாதிக்கப்பட்டவர் ஹாங்வேலா பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் ஆவார். இந்த பெண் போலீஸ் சார்ஜன்ட்
66,640 ரஞ்சித் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் 76,785 நிஷாந்த் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் 93,809 லியனகே ஆகியோரால் காப்பாற்றப்பட்டுள்ளார். அந்த பெண் மீட்கப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பு அடிப்படை முதலுதவி அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.